அப்படின்னா பண்ணிட்டேன். நகம் வெட்டிக்கிறது இல்லையா? முடி வெட்டிக்கிறது இல்லையா? அப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி என் உடம்பு மாற்றிக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நிறைய பணம்லாம் சம்பாதிச்சாச்சு, அப்புறம் எதுக்கு பேசாம ஒரு படத்துல நடிச்சோமா, பணத்தை வாங்கினோமா இல்லாம எதுக்கு இந்த டிவி ஷோலாம்? அந்தந்த வயசுல அதாவது நடந்தாதாங்க அது வயசு. ஸோ அது இயல்பு. அது உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய இந்த டிவி ஷோவை இவரால தொகுத்து வழங்க முடியுமா? அது ஒரு சில விஷயங்கள் என்ன பேசுறாருன்னே புரியாது, எப்படி தொகுத்து வழங்குவாரு இப்படின்னு பல விமர்சனங்கள் நம்ம விஜய் சேதுபதி மேல இருந்துகிட்டே இருக்கு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பேச போறோம். மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் சில விஷயங்கள் நம்ம கனவு காணலாம், கனவுல கூட காண முடியுமான்னு தெரியாது. ஆனா சில விஷயங்கள் சில பேருக்கு நடக்கும். நம்மவர் படத்துக்காக நடிக்கிறதுக்கு ஆட்கள் தேடி இருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதியும் அவருடைய நண்பர்களோட போயிருக்காரு. போனப்ப அவரோட வந்து நண்பர்கள் எல்லாமே செலக்ட் ஆயிட்டாங்க. ஆனா நம்ம விஜய் சேதுபதி செலக்ட் ஆகல. ஏன்னா நீங்க ரொம்ப சின்னாலா இருக்கீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு விஜய் சேதுபதி. ஆனா காலத்தினுடைய மாற்றம் ரொம்ப காலம் கழித்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு வில்லனாவே நம்ம விஜய் சேதுபதி நடக்கிறாரு. இதெல்லாம் என்னன்னு சொல்றது தெரியலங்க. கனவு காங்கலாம், ஆனா இதெல்லாம் கனவுல காங்க முடியுமா? கனவுல கண்டது நிஜத்துல நடக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். விஜய் சேதுபதிக்கு இது நடந்தது. நம்ம நடிகர் தனுஷ் அவரோட புதுப்பேட்டை திரைப்படத்துல ஒரு ஓரமா நடிச்சிருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி. காலம் கடந்து இந்திய அரச தலைவர் கையாலேயே தேசிய விருது வாங்குறாரு. அத கீழ இருந்து பார்த்த தனுஷ் கைத்தட்டி பாராட்டியிருப்பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஏங்க இதெல்லாம் வாழ்க்கையில் இப்படியான விஷயங்கள் நடக்குமா, இந்த மாதிரி மெஜிக்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனா விஜய் சேதுபதி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா எப்படிங்க இவ்வளோ வெற்றி, அதுவும் வந்து கொஞ்ச நாள்ல இவ்வளோ பெரிய வெற்றியா அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதியை பார்த்து ஒரு பக்கம் நம்ம பொறாமையும் படலாம், ஒரு பக்கம் நம்ம சந்தோஷமும் படலாம். ஆனா அவர் பட்ட கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு ஆள், சாதாரண ஒரு வேலை செய்துகிட்டு இருக்காரு. அந்த வருமானம் காணல. துபாய்க்கு போனா பல மடங்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி துபாய் போறாரு. துபாயிலையும் போய் கொஞ்ச காலம் வேலை செய்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த வேலையிலும் அவருக்கு பெரிய நாட்டம் இல்லை. நான் எப்படியாவது சினிமாவில் சேரணும், சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற கனவு அவருக்கு வர ஆரம்பிக்குது. அது பிறகு இந்தியா வந்து நிறைய இடங்கள்ல வாய்ப்பு தேடி அலைகிறாரு. யாருமே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு கூத்துப்பட்டரில் போய் சேர்றாரு. அங்கேயும் அவ்வளோ ஈஸியாக அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிடல. நிறைய பேர் நீ ஏன் இங்கே நடிக்க வர, ஏன்னா அவர் கணக்காளர் தான் போய் சேர்றாரு, அதனால நீ ஏன் இங்கே நடிக்க வர அப்படின்லாம் நிறைய பேர் திட்டிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவர் எப்படியோ நடிக்கிற ஆசையில் அதை கத்துக்கிட்டு தமிழ் சினிமாவில் வராரு. இப்படி பல கஷ்டங்களை சந்திச்சு தான் நம்ம விஜய் சேதுபதி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காரு. எப்பவுமே நம்ம விஜய் சேதுபதியை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்போம், ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய மனைவி, குழந்தைகளை பத்தி நம்ம பேசுறதே இல்லை. கட்டாயம் இந்த இடத்துல விஜய் சேதுபதியுடைய மனைவியை பத்தி நம்ம பேசி ஆகணும். அவங்க பேரு ஜெசி. அதாவது நம்ம சந்தோஷமா இருக்கும் போதும் எப்பவுமே நம்மளை சுத்தி நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தம், ரோட்ல போறவங்க வாரவங்க எல்லாருமே நம்மளோட சந்தோஷமா பேசுவாங்க. ஏங்க இத்தனை உறவுகளா நமக்கு இருக்காங்க அப்படின்னு கூட நினைப்போம், நம்மகிட்ட பணம் புகழ் எல்லாம் இருக்கும்போது. ஆனா ஒண்ணுமே இல்லாம நம்ம சாதாரணமா இருக்கும்போது, எதுவுமே இல்லாம வாழ்க்கையில் நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளோட சுத்தி நண்பர்கள் உறவுகள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா விஜய் சேதுபதியோட வாழ்க்கையில அந்த டைம்ல விஜய் சேதுபதி என்ன பண்றேன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ காதலிச்ச ஒரே ஆள்னா மனைவி ஜெசி தான். விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்தது அவரோட மனைவி ஜெசி தான். நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம் விஜய் சேதுபதியை மட்டும்தான், அல்லது அவங்களுடைய மகன் அவரை பார்க்கலாம். ஆனா விஜய் சேதுபதியோட மனைவியை நீங்க பார்க்கறது ரொம்ப குறைவா இருக்கும். என்னைக்குமே எந்த சமூக வலைத்தளங்கள்ல அவங்க வரமாட்டாங்க. அவங்களோட குடும்பம் அவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு நமக்கே ரொம்ப ஆசையாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கனவை தேடி போகிறோம். எங்களை நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. சாதாரண குடும்பத்திலேருந்து எனக்கெல்லாம் கிடைக்குமா அது அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கனவாக ஆசையாக வரித்தனமாக இருக்கீங்களோ அதுக்காக உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்சே தீரும். அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம
விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி வந்த பிறகுதான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஒரு கதாநாயகன் அவர் நடிச்சார்னா எப்பவுமே ஹீரோவை தான் நடிப்பார். மற்ற கதாபாத்திரங்கள்லாம் எதுவும் நடிக்க மாட்டார். கதாநாயகியும் அப்படி, அவங்க நடிச்சா ஹீரோயினா மட்டும்தான் நடிப்பாங்க அப்படின்னு தமிழ் சினிமா இருந்துச்சு. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி வந்த பிறகு அது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. நம்ம விஜய் சேதுபதி திடீர்னு வயசான நடிப்பார், திடீர்னு ஒரு யங்காக நடிப்பார், திடீர்னு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் செய்வார். நமக்கு இது விஜய் சேதுபதியா அப்படின்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நடிப்பு அரக்கன் தான் நம்ம விஜய் சேதுபதி. சொல்லிட்டே போகிற நடிப்புள்ள எல்லா பரிணாமங்களையும் காட்டக்கூடிய ஒரு நடிகன் விஜய் சேதுபதி. அந்த அளவுக்கு அந்த வேலையை அவர் ரசிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு தான் நடிப்பை நேசிக்கிறாரு அப்படிங்கிறது அந்த நிறைய அவரோட படங்களை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தன்னோட இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ போராட்டமோ அப்படி போராடி வந்தவர் விஜய் சேதுபதி. இன்னொரு விஷயமும் இருக்கு. சில பேருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா ஒரு ஹீரோவா நடிச்சவர் திடீர்னு வில்லனா நடிச்சா ரசிகர்கள் ஏத்துக்குவாங்களா? சில பேர் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாங்க, ஆனா வில்லன் நடிச்ச பிறகு அவங்க வில்லனாவே ஏத்துக்குவாங்க. அவர் ஹீரோவா நடிச்சாலும் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி பல நடிகர்கள் இருக்காங்க. அப்படி போயிருமோ அப்படின்னு விஜய் சேதுபதி இன்னைக்குமே யோசிச்சே கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த வேற லெவல்ல நடிச்சு காட்டுற ஒரு ஆள் அப்படின்னா அது விஜய் சேதுபதி தான். எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நடிகர்கள்லாம் இந்த மேடைகள்லாம் கதப்பாங்க. என் உயிரே என் ரசிகர்கள் தான் அப்படின்லாம் சொல்லி கதப்பாங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு ரசிகன் வந்துட்டா கூட கணக்கே எடுக்காமல் போனவங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆனால் விஜய் சேதுபதி அப்படி கிடையவே கிடையாது. அவர் ரசிகனை கண்டுட்டா கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கறதுல இருந்து அடாடா. அதாவது ரசிகர்கள் எப்படி நடிகர்களை கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ஒரே ஒரு நடிகன் ரசிகர்களை கொண்டாடுறாரு அப்படின்னா அது விஜய் சேதுபதியா மட்டும்தான் இருக்கும். நிறைய இடங்கள் நாம் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு அன்பா இருப்பாரு, அவங்கள நேசிப்பாரு. அப்படி ஒரு நடிகர் விஜய் சேதுபதி. இங்க வாடா, முத்து போடா. தேங்க்யூடா, லவ் யூ. விஜய் சேதுபதி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, என்னால் ஒழுங்கா பேச வராது, என்னால் கேமரா பார்த்து ஒழுங்காக நடிக்க முடியாது இப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்க ஒரு டைம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த டைமை கொடுத்து நான் கற்றுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் விஜய் சேதுபதி. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு கனவு இருக்கும்போது, நீங்கள் அந்த கனவை தேடி போகும்போது யாராவது உங்களுக்கு சொல்லுவாங்க வராது முடியாது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நிறைய கற்றுக்கங்க. உங்கள் கனவை தேடி ஓடுங்க. நிச்சயம் அந்த கனவு உங்களையும் தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் விஜய் சேதுபதி. இப்போ ஒரு ஷோவில், அதுவும் பிக் பாஸ் ஷோவில் நம்ம விஜய் சேதுபதி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. நிறைய பேருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு பக்கம் இவரே ஏங்க உலக நாயகனே பண்ணிருக்கலாம், இவருக்கு எதுக்குங்க இந்த வேலை இப்படின்னு சொல்றாங்க. நீங்க பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க. பார்த்த பிறகு விஜய் சேதுபதி இப்போ புதுசா தொகுத்து வழங்குறாரு இல்லையா, ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு. இவருடைய இந்த நிகழ்ச்சி தொகுப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நடிகர்கள் நடிப்பு மட்டும்தான், வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்த காலம் இப்போ போயிட்டு கலை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு. நான் நடிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, நான் ஒரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குவேன், அல்லது நான் வில்லனாவும் நடிப்பேன், எது வேணாலும் பண்ணுவேன். என்னுடைய கலையை ஒவ்வொரு நேரத்திலும் நான் கொண்டாடுவேன் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் நம்மளுடைய உலகநாயகன். அவரும் அப்படிதான் இருந்தாரு. அதுக்கு பிறகு இப்போ விஜய் சேதுபதியும் அப்படி இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய நடிகர் ஆயிட்டாங்கன்னா நம்ம பழசையே மறந்துடுவோம். அப்பெல்லாம் மறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இப்போ நல்ல விஷயமா நம்ம விஜய் சேதுபதி உலகநாயகன் சொல்லிட்டு இருக்கலாம். எந்த ஊடகமா இருந்தா என்னங்க, எல்லா இடமும் கலைதான், அதை கொண்டாடுவோம். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இது நம்ம விஜய் சேதுபதிக்கு நல்லா பொருத்தமா இருக்கும். எங்க போனாலும் நம்ம ஆளணும், ஒரு கலக்கணும், இந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டணும். அது விஜய் சேதுபதிக்கு சரியா பொருந்தும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சக்தி FM யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வணக்கம்.